தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டுவிட்டவன் எவனும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இம்மையிலே அப்படின்னு சொல்லி மறுமையிலே இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ 29 வருஷத்தில் முக்கியமாய் காணப்படுகிற பகுதி என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே காணப்படுது. இப்போ இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விட்டுவிட்டவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏனென்று சொன்னால் ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் விட்டுவிட்டவனுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப விட்டுவிட்டவன் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்ற அர்த்தத்தை நீங்க முதலாவது உணர்ந்து கொண்டால் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாக்கு தத்துவம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படின்னா லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படி ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விட்டுவிட்டால் அப்படின்றதனுடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அப்ப லூக்கா 14:26 ஆண்டவர் சொல்றாரு, நீ இவர்களை எல்லாம் உன்னுடைய உறவுகளை எல்லாம் என்ன பண்ணணும், வெறுக்க வேண்டும், வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் நேசிக்க சொல்லுகிற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உறவுகளை, அவர் தந்த உறவுகளை வெறுக்க சொல்லுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன ஆகும், எழும்பும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? மத்தேயு இப்படியே விளக்குகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 இதே வசனத்தை மத்தேயு இப்படி சொல்லுகிறார், தகப்பனாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீங்க என்ன புரிந்து கொள்கிறீங்க? வெறுக்காவிட்டால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை, அதாவது ஆண்டவர் கொடுத்த உறவுகளை ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறதனுடைய ரிஸ்க ஆண்டவர் என்ன பண்றாரு, உணர்த்தி காண்பிக்கிறார். அப்ப ஆண்டவர் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உறவுகளை காட்டிலும் நம்ம ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும், அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்பதுதான் பார்த்தீங்கன்னா வெறுக்க வேண்டும் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அதன் அடிப்படையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நீங்க வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், விட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீ விட்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, நீ இதெல்லாம் இழந்து போகணும்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய செல்ஃபை காட்டிலும், உன்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும், உனக்கு அதிகமாய் முக்கியமாய் காணப்படுகிற பல காரியங்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீ இதெல்லாம் எனக்காய் நீ விட்டுட்ட அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய மனைவி விட்டுட்டு வர சொல்லல, தாய் தகப்பனை விட சொல்லல, அவர்களை வெறுக்க சொல்லல. ஆனால் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழக வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண மாட்ட, அதிகமாய் எதெல்லாம் விட்டுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அதிகமாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். விட்டுவிட்டவன் என்கிறதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்திருப்பீர்கள். அதிகமாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். எல்லாம் விடுன்னு சொல்றாருன்னா அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் கைவிடப்பட்ட விட்டவன் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க் இப்படியாய் விளைக்கிறதுனால கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் விட்டவனுக்கு ஆசீர்வாதம். ஆனா மார்க் இதை எப்படி சொல்றாரு பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க் 10:29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். போதும். அப்ப மார்க் இதே காரியத்தை தான், இதே சம்பவத்தை தான் ஆண்டவர் பேசின அதே வார்த்தையை தான் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதுகிறார். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் விட்டவன் என்ன தெரியுமா அர்த்தம், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். யார் பேசுறா, இயேசு பேசுறாரு. இயேசுவின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் இதெல்லாம் விடுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பவும் ஆண்டவருக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன், அதிக முக்கியத்துவத்தை
கொடுக்கிறவன் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது.